ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணி பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பேசலை, வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு வேலையை விட்டு நின்றுட்டாங்கல்ல. நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக தொழில் செய்வோம்னு நினைக்கிறாங்க. தனியாக தொழில் செய்கிறதுக்காண்டி முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. காசை எப்படி பெரட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி, நம்ம சோழன், அவங்க அப்பா எல்லாருமே பேசிக்கிறாங்க. நம்ம நிலா வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிலாவை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம எல்லாருமே வீட்டோடு இருக்க வேண்டியதான். இது ஆம்பளை இல்லை, பொம்பளை இல்லாத வீடு, பொம்பளை இல்லாத வீடுன்னு ரொம்ப பேசினாங்க. இன்றைக்கி நிலா வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதனால நம்ம எப்படினாலும் நிலாவுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து நிலாவை இந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும், நல்ல வேலையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, நானும் வெளியில் கேட்டு பார்த்தேனே, என்னால் முடிஞ்ச அளவு தானே பெரட்ட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சோழனும் சொல்கிறாங்க. அப்புறமா நிலா இவங்க பாண்டியே சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டை வச்சு கூட நம்ம நிலாவுக்கு காசு கொடுப்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, நீ வேலையில் சக்ஸஸ் பண்ணி காசை எடுத்துகிட்டு நம்ம பத்திரத்தை திருப்ப போகிறோம், இதனால என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லைண்ணே, வேணானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் இதை வச்சு வாங்கி நீங்கள் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பெரிய தொழிலதிபராக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. பத்திரத்தை வச்சு காசு வாங்கலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானதி வராங்க. வானதி இவங்களுக்கு என்ன நம்ம காசு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வீடை விற்கலாம், வீடை விற்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவம் நிலாவோட மூஞ்சி செத்து போச்சு. இருந்தாலும் ஆனால் ஃபஸ்ட்டு நிலாவுக்கு தான் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கணும். ஆனால் வானதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடு 2ஆக போதான்னு தெரியல. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.